அவர்களே, தருமபுரி பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வேளாண்மை துறை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மணி அவர்களே, திரு செல்வ கணபதி அவர்களே, சட்டமன்றத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய GK மணி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்களே, சேலம் ராஜேந்திரன் அவர்களே, சிறப்பு அலுவலர் திரு மோகன் IAS அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி IAS அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் மக்களை நான் நேரடியாக சந்தித்தேன். அந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னு பேர் வச்சோம். கொளத்தூர் மட்டும் இல்லை, அதான் என்னுடைய தொகுதி கொளத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளும் என்னோட தொகுதிகள் தான் என்ற எண்ணத்தோடு அந்த பயணத்தை தொடங்கினேன். மேடையில் எனக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பெட்டியை வச்சு அதில் பொதுமக்கள் தங்களுடைய தொகுதிக்கான தேவைகள், கோரிக்கைகள் இதெல்லாம் எழுதி போடலான்னு சொல்லி அதில் எழுதி போட வச்சோம். ஆட்சிக்கு வந்த 100 நாட்களுக்குள்ளே அதை சாத்தியமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி காட்டுவேன்னு சொன்னேன். உங்கள் முன்னாடி அந்த பெட்டியை பூட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலையமான அன்னாரி மலையத்தில் பாதுகாப்பாக கொண்டு போய் வச்சோம். உடனே எதிர்க்கட்சிகள் என்ன பேசுனாங்க, இவங்க ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, இந்த பெட்டியும் திறக்க போகிறதில்ல அப்படின்னு இருமாப்பில் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனால் பொதுமக்களான நீங்கள் திமுக மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை வச்சு அந்த கேலி மனிதர்களை தோக்கடித்து எங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தந்தீங்க. ஆட்சிக்கு வந்ததும் உங்களுடைய மனுக்களை கவனிக்கிறதுக்காகவே புதுசாக ஒரு துறையை உருவாக்கினேன். அந்த துறையோட பெயர் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர். என்கிட்ட கொடுக்கப்பட்ட மனுக்கள் துறை வாரியாக பிரித்தோம். அதிலிருந்து நடைமுறை சாத்தியம் உள்ள 2,29,216 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கட்டோம். மக்கள் வச்ச கோரிக்கைகளில் சாத்தியமுள்ள அனைத்தையும் நிறைவேற்றியிருக்கோம். தேர்தலுக்கு முன்னாடி வாங்கின மனுக்களுக்கு தீர்வு கண்டதோட எங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் நினைக்கல. இனிமேல் தான் கடமை தொடங்குதுன்னு நினச்சி உழைப்பை கொடுத்தோம். அதனால தான் தொடர்ந்து மனுக்களை வாங்கினோம், அதை முறைப்படுத்தணும். எப்படியெல்லாம் முறைப்படுத்தணும்னு சொல்லணும்னா, முதலமைச்சருடைய தனிப்பிரிவு, முதலமைச்சரின் உதவி மையம், ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு,
உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறைன்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு முதல்வரின் முகவரின்னு புதுசாக ஒரு துறையை உருவாக்கணும். பொதுமக்களோட கோரிக்கைகள் எந்த இடத்துலையும் எங்களுடைய பார்வையிலிருந்து தவறிவிடக்கூடாதுன்னு தான் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சோம். முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பெறப்படக்கூடிய மனுக்கள் மட்டும் இல்லாமல் இணையதளம், அஞ்சல், சமூக வலைதளம், மாவட்ட நிர்வாகத்து மூலமாக தரப்படக்கூடிய மனுக்கள், அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகிட்ட கொடுக்கப்படுகிற மனுக்கள், இப்படி எல்லா மனுக்களும் ஒரே இடத்துக்கு போய் சேருது. மக்கள் தரப்படும் எல்லா மனுக்களையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்தோம். எல்லா மக்களோட கோரிக்கைகளையும் தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுச்சு. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் முதல்வரின் முகவரின் துறையின் கீழ் இப்போ வரைக்கும் பெறப்பட்ட 68,30,681 மனுக்களில் 66,25,304 மனுக்களுக்கு உரிய முறையில் தீர்வு கண்டிருக்கும். அதுலேயும் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 72,438 மனுக்களுக்கு சாதகமான முறையில் தீர்வு அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் அரசு துறை அலுவலர்களுக்கு போய் மனுக்களை கொடுத்ததை பற்றி. ஆனால் அந்த நிலையை மாற்றி பொதுமக்கள் அதிகமாக அணுகிற முக்கியமான 13 அரசு துறைகள் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் நேரடியாக போய் மக்களாகிய உங்ககிட்ட உங்கள் ஊர்லேயே மனுக்களை வாங்கி பதிவு செஞ்சு அதுக்கு 30 நாட்களுக்குள்ளே தீர்வு காண நான் உத்தரவிட்டேன். அதன்படி உருவானது தான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம். முதற்கட்டமாக மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டுச்சு. இந்த முகாம்கள் வாயிலாக பெறப்பட்ட சுமார் 8,74,000 மனுக்களுக்கு இது வரைக்கும் தீர்வு கண்டிருக்கும். இந்த தருமபுரி மாவட்டத்தில் நகர பகுதிகளில் 3,107 மனுக்கள் பெறப்பட்டு 30 நாட்களில் 1,868 மனுக்களுக்கு சாதகமான முறையில் தீர்வு அளிக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த திட்டம் மக்களுக்கு பயனளிக்க தொடங்கினதுனா காரணத்தினால தான் இப்போ ஊரக ஊராட்சிகளுக்கும் விரிவு செஞ்சுருக்கோம். அதை தொடங்கி வைக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். கடந்த முறை தேர்தல் பரப்புரைக்காக நான் வந்தேன். இப்போ நீங்கள் கொடுத்த வெற்றிக்கு நன்றியாக உங்கள் மாவட்டத்துக்கான அறிவிப்புகளை வெளியிடுறேன். 51 கோடி ரூபாய் செலவில் அரூர் அரசு மருத்துவமனையோட உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். கடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையும் போது கொடுத்த வாக்குறுதியான தருமபுரி வெண்ணம்பட்டி சாலையில் புதிய ரயில்வே மேம்பாலம் 38 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மோபிரிப்பட்டி தொட்டம்பட்டியை இணைச்சு அரூர் பேரூராட்சி, அரூர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். பஞ்சப்பள்ளி, ராஜபாளையம் அணைக்கட்டுகள் 5,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். சிட்லிங் அரசனத்தம் பகுதியில் பழங்குடியினர் உற்பத்தி செய்யும் ராகி, சாமை, வரகு ஆகியவற்றை மதிப்பு கூட்டு பொருளாக்க கிடங்கு மற்றும் பொது செயலாக்க மையம் அமைக்கப்படும். தீர்த்தமலையில் துணை வேளாண்மை விரிவாக்க மையம் அமைக்கப்படும். இப்போ இந்த விழா நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பழுதடைந்த நிலையில் இருக்கிற 4 வகுப்பறைகள் அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். இந்த 7 அறிவிப்புகளோட இன்று காலை எனக்கு வரப்பெற்ற இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று
மொத்தம் 15 அறிவிப்புகள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியாகிடும். மக்களிடம் செல், மக்களை பற்றி அறிந்து கொள்ளும், மக்களுக்காக செயல்படும். இதுதான் பேரறிஞர் அண்ணா, அதே போல் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரும் எங்களுக்கு சொன்னது. இதுதான் அவங்க எங்களுக்கு போட்டு கொடுத்த பாதை, வழிகாட்டு நெறிமுறை. அந்த அடிப்படையில் தான் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல்ல மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதோட பலனை மக்கள் எனக்கு எழுதுகிற கடிதங்கள் மூலமாக நேரடியாக அவங்கள சந்தித்து பேசுகிறப்பவும் நான் உணர்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு 1-2 சொல்லணும்னா, 2 கடிதத்தை பற்றி சொல்லணும்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த பூரணி என்பவர் தன்னோட வீட்டு வாசல் முன்னாடி கழிவுநீர் தேங்குறது தொடர்பாக எழுதியிருந்த மனுக்கு மக்கள் முதல்வரில் தீர்வு கண்டோம். அதுக்கு நன்றி தெரிவித்தவங்க எழுதின கடிதத்தில் என்ன சொல்லி அதில் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, இதய நோயாளியான அவங்களுக்கு தேவையான மருந்துகள் அரசு மருத்துவமனைகளே கிடைச்சிடுவதாகவும், ஆனால் ஒரே ஒரு மாத்திரை மட்டும் வெளியிலே வாங்க வேண்டிய நிலை இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். அந்த மாத்திரையோட விலை ஒரு அட்டை 215 ரூபா. ஒரு நாளைக்கு 2 மாத்திரைன்னு ஒரு மாதத்துக்கு 60 மாத்திரை சாப்பிடணும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுக்குற 1000 ரூபாய் இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறதாகவும், கடந்த 8 மாதமாக இந்த தொகையில் தான் மருந்து வாங்கிறதாகவும் அந்த கடிதத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஜீனி வேதமுத்து என்பவர் எழுதின கடிதத்தில், கடந்த 20 ஆண்டுகளாக செப்பனிடமாக இருந்த கைலாசபுரம்